நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நடத்துகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தர் முற்றுமுடிய எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே நீர் மகிமை வர பண்ணும், உம்முடைய நாமத்திற்கே நீர் மகிமை வர பண்ணும் என்று சொல்லி ஹல்லேலூயா, நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி மகிமை கனத்தை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். எல்லாரும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், திருப்பிக் கொண்டு கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை நேராக்குகிற தேவன். சத்துரு ஏற்படுத்தின பின்னல்கள், மனிதர்கள் ஏற்படுத்தின சிக்கல், நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் ஒழுங்கில்லாமலும் நேரா இல்லாமலும் இருக்கிற சூழ்நிலைகள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தருக்கு மகிமை. கடந்த வாரத்திலே தியானித்தோம், நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போவேன். 2 அர்த்தங்களை உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாம் செயல்படுவதற்கு முன்பதாகவே அவர் நம் சார்பிலே செயல்படுகிறார். நாம ஒரு காரியத்தை கண்டுபிடித்து அதற்கு பரிகாரத்தை தேடுவதற்கு முன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முந்தி செயல்படுகிறார், முந்தி செயல்படுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்களில் நாம் ஜெபித்த பிறகு கர்த்தர் நமக்கு பதில் தருகிறார். வேண்டிக் கொண்ட பிறகு ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறார். ஆனால் சில சூழ்நிலைகள், சில அற்புதங்கள், சில நெருக்கடிகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நாம் அதை கண்டுபிடித்து அதை தீர்ப்பதற்கு செயல்படுவதற்கு முன்பதாகவே அவர் முந்தி கொண்டு அவர் நமக்காய் செயல்படுகிறார். இயேசுவின் சரீரத்தை கனம் பண்ண வந்த அந்த ஸ்திரீகள் இயேசுவின் சரீரத்தை கனம் பண்ண வேண்டும் என்கிற சிந்தை மட்டுமே இருந்ததை ஒழிய வேறு எதையும் அவர்கள் யோசிக்கவில்லை. அவர்கள் வரும் வழியிலே ஒன்று அவர்களுக்கு தோன்றுகிறது, இயேசுவின் சரீரத்தை கனம் பண்ண போகிறோம், சரி, ஆனாலும் அந்த கல்லறையின் வாசலை அடைத்திருக்கிற அந்த பெரிய கல்லை யார் புரட்டி தள்ளுவார்? ஆண்டவருக்கு மகிமை. ஆகவே அவர்கள் ஸ்தோத்திரம், யாராவது உதவி செய்வார்கள், அங்கே போய் பார்த்து கொள்ளலாம் என்று ஒருவேளை வந்திருக்கலாம். ஆனா வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது, அவர்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்குவதற்கு முன்னாடியே, அவர்கள் அந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை தேடுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி தள்ளி இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். நம்முடைய எதிர்காலங்களை புரிந்தவர் அவர், நம்முடைய போகிற பாதைகளை புரிந்தவர் அவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நமக்கு தெரியாது,
ஆமென். எதிர்காலத்துல நமக்கு இருக்கிற சவால்கள், எதிர்காலத்துல நமக்கு இருக்கிற நெருக்கடிகள், எதிர்காலத்துல நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், எதையும் குறித்து ஒருவேளை நம்ம சிந்திக்காம இருக்கலாம். ஆனாலும் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். நமக்காக தேவன் எழுந்தொருளி நமக்கு முன்பதாகவே அவர் காரியங்களை நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும் போது சொன்னார், நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே இன்னது உங்களுக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்பதாகவே, நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே. நான் இன்னும் ஸ்தோத்திரம் ஒருபடி தாண்டி சொல்றேன், நமக்கு ஒரு தேவை இருக்கிறது என்பதை சிந்திக்கிறதற்கு முன்பதாகவே நம் சார்பிலே சிந்தித்து நமக்காக செயல்படுகிற ஒரு கர்த்தர் அவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு முன்னே போகிறார். ஏன் அவர் நமக்கு முன்னாடி போகணும்? நமக்கு முன்னே செல்ல காரணம் என்ன? 3 காரணங்களை கடந்த வாரத்திலே சொன்னேன். ஏன் நமக்கு முன்பாக போகிறார்? நமக்கு முன்னே இருப்பது என்ன? நமக்கு புரியாத தெரியாத ஒரு பாதை. நேற்று வரைக்கும் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். இன்று போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை ஒரு அளவுக்கு நம்மால் ஆமென் கணிக்க முடியும். ஆனால் நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு நாம் எப்படிப்பட்ட சவால்களை சந்திப்போம், எப்படிப்பட்ட பாதையில கடந்து போவோம் நமக்கு தெரியாது. ஆகவே நமக்கு முன் ஒரு தெரியாத ஒரு பாதை இருக்கிறதுனாலே, ஒரு புரியாத ஒரு பாதை இருக்கிறதுனாலே, அந்த பாதையில நம்முடைய கால்கள் இடறி போகாம, அந்த பாதையில நம்முடைய கால்கள் வழுவி விடாமல், அல்லேலூயா, ஜாக்கிரதையாய் நேராய் நடப்பதற்கு வழிகாட்டுகிற கர்த்தர் நமக்கு முன்னே செல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு இந்த பெட்டிக்கு சமீபத்தில் வராதிருப்பீர்களாக. பெட்டி உங்களுக்கு முன்னே போகட்டும். அது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளம், தேவ பிரசன்னத்துக்கு அடையாளம். அல்லேலூயா, தேவன் உங்களுக்கு முன்னே போகிறார் என்பதற்கு அடையாளம். அதனால கர்த்தரை உங்களுக்கு முன்னே போக அனுமதியுங்கள். அவர் முன்னே போவாரானால், அல்லேலூயா, அறியாத பாதையா இருந்தாலும் தெரியாத பாதையா இருந்தாலும் கால்கள் இடராமல், அல்லேலூயா, அதுல நேராய் நடக்க கர்த்தர் உதவி செய்வார். 2வது சொன்னேன், ஏன் கர்த்தர் நமக்கு முன்னே செல்கிறார்? ஆண்டவருக்கு மகிமை. தாவீதினிடத்தில் சொன்னார், சத்துருக்களின் பாளையத்தை, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்கும்படிக்கு தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். உன் சத்துருக்களுக்கு, ஆமே, உன் சத்துருக்களின் பாளையத்தை முறியடிப்பதற்கு உனக்கு முன்னே அவர் புறப்பட்டிருப்பார். ஏன் தாவீதால சமாளிக்க முடியாதா? தாவீது யுத்த வீரன் கிடையாதா? அவன் பெரிய யுத்த வீரன். அவன் அமலேக்கியரா இருக்கட்டும், பெலிஸ்தியரா இருக்கட்டும், அம்மோனியரா இருக்கட்டும், அவன் ஸ்தோத்திரம் தண்ணீர்களை போல எதிரிகள் இவனுக்கு முன்பாக, ஆமென், ஸ்தோத்திரம் தெரித்து ஓடுவார்கள். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், தாவீதே, நீ இதுவரைக்கும் பண்ணின யுத்தங்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளோடு, உன் கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களோடு நீ யுத்தம் பண்ணினாய், ஜெயித்தாய். அதே நேரத்தில் உன் கண்ணுக்கு மறைவாய், உன் கண்ணுக்கு தெரியாம, ஸ்தோத்திரம், சத்துரு விரித்து வைத்திருக்கிற வலைகள் உண்டு, சத்துரு வெட்டி வைத்திருக்கிற குழிகள் உண்டு, சத்துரு மறைவாய் வைத்திருக்கிற கண்ணிகள் உண்டு, கண்ணிகள் உண்டு. அதனால அதை உன்னால கண்டுபிடிக்க முடியாதப்பா, அதை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஒரு இடத்திலையும் தோத்து போகல. அவன் தோற்று போனது எங்க தெரியுமா? அவன் கற்ப பிறப்பா இருந்தவன் குமாரன் இடத்திலே தோற்று போனான். அப்சலோமின் வஞ்சகத்தில் தோற்று போனான். அப்சலோமுடைய ஏமாற்றுத்தனத்தில் தோற்று போனான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? ஆகவே கர்த்தர் சொன்னார், எதிரிகளுடைய பாளையத்தை நான் முறியடிக்கும்படி உனக்கு முன்னே போவேன், உனக்கு முன்னே போவேன். எதிரிகளுடைய திட்டங்கள் உனக்கு தெரியாது, அவர்கள் மறைவாய் வைத்திருக்கிற எந்த உனக்கு யோசனைகளும் தெரியாது. அதனாலதான் உனக்கு முன்னே நான் போகிறேன். 3வதை சொன்னேன், மேகா 2:13,
தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்களுக்கு முன்னாக இருந்தது என்ன? பெரிய தடை, பெரிய தடை. மனுஷர்கள் ஏற்படுத்தின தடை, பிசாசு ஏற்படுத்தின தடை, உலக மனிதர்கள் ஏற்படுத்தின தடை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லா தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர், ஆமென், அவர்களுக்கு முன்னாக போனார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நமக்கு முன் செல்லுவார், ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்னே புறப்பட்டு போவார், ஆனால் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட தடைகளாக இருக்கட்டும், ஆமென். தாவீதை அன்றைக்கு குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள். அதுதான் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை. தடுப்பதற்கென்று சில வல்லமைகள் இருந்தது. ஆனாலும் பாருங்க, அல்லேலூயா, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். கர்த்தர் மதிலை தாண்ட செய்வார், சேனைக்குள் பாயும்படி செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனாலதான் கர்த்தர் அவர் சொன்னார், நான் உனக்கு முன்னே போவேன். முன்னே போகிற கர்த்தர் என்ன செய்வதாய் சொல்றாரு இங்க பாருங்க. நான் உனக்கு முன்னே போவேன். உனக்கு முன்னே போய் என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்க? கோணலானவைகளை நான் செவ்வையாக்க போகிறேன். கோணலானவைகளை செவ்வையாக்க போகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அல்லேலூயா. கோணலானவைகள், கோணலானவைகள், கோணலானவைகள் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கோணலானவைகள்ங்கிறது என்ன? இருக்க வேண்டிய விதத்தில் இல்லாமல் இருப்பது. ஆமாவா இல்லையா? நீங்க ஈஸியா அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டுமானால், இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற முறை ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த முறைக்கு மாறா இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு குடும்பம் அப்படின்னா அது இப்படித்தான் இருக்கணும், பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணும், குடும்ப அமைப்பு இப்படித்தான் இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தனி மனித வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும். ஆனால் எல்லாம் நேருக்கு மாறா இருப்பது, இருக்க வேண்டிய ஒழுங்கில் இல்லாமல் இருப்பது, இருக்க வேண்டிய முறையில் இல்லாமல் இருப்பது, இருக்க வேண்டிய விதத்தில் இல்லாமல் இருப்பது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்ப அதைத்தான் பார்க்கிறார். எப்பா, அல்லேலூயா, கோரேசே, உனக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் ஸ்தோத்திரம் அத்தனையும் கோணலா இருக்கிறது, அத்தனையும் கரடுமுரடா இருக்கிறது, அத்தனையும் பள்ளங்களா இருக்கிறது. அதனால நான் உன் வாழ்க்கையை, உன் வாழ்க்கைக்கு முன்னே இருக்கிற இந்த அனுபவங்களை நான் நேராக்க போகிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நேராக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தது. பூமியை பார்த்தார், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆண்டவர் அந்த ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் மாற்றி அதற்கு பிறகுதான் அந்த உலகத்தை அழகுபடுத்தினார். மலைகளை உண்டாக்கினார், சமுத்திரங்களை உண்டாக்கினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆறுகளை உண்டாக்கினார், கனிதரும் விருட்சங்களை உண்டாக்கினார், அழகான இந்த உலகத்தை உண்டாக்கினார். அதுக்கு முன்னாடி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இந்த பூமியை அவர் நேராக்கினார். அப்படி நேராக்குகிற கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் நம்மோடு கூட அவர் இருந்து சொல்லுகிறார், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். உன் வாழ்க்கையில எதெல்லாம் சிதைந்து கிடக்கிறதோ, எதெல்லாம் ஒழுங்குக்கு மாறா இருக்கிறதோ, எதெல்லாம் அறகுறையா இருக்குதோ, எதையெல்லாம் திருப்தி இல்லாமல் இருக்கிறதோ, அவைகளை நான் சரி செய்து அதை நேராக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தாவீது அவன் இஸ்ரவேலின் ராஜா. அவனுக்கு சிங்காசனம் இருக்கிறது, சிங்காசனம் இருக்குது, தேசம் இருக்கிறது, ராஜ்யபாரம் இருக்குது. ஆனா இதெல்லாம் இருந்தும் அவனுடைய ராஜ்ய பாரத்துல, அவன் தேசத்துல, அவன் அரண்மனையில அவனால சில முடிவுகளை எடுக்க முடியவே இல்லை. பாருங்க, சில காரியங்களை அவனால சில ஒழுங்குக்குள்ள கொண்டு வரவே முடியல, ஒழுங்குக்குள்ள கொண்டு வரவே முடியல. ஒரு இடத்துல புலம்பி அழுகிறான், புலம்பி அழுகிறான். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, அவன் சொல்லி அழுகிறான், நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தோம்,
நான் இன்னும் பலவீனனா இருக்கிறேன். நான் இஸ்ரவேலின் மேல் ராஜா, எனக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, எனக்குத்தான் ஸ்தோத்திரம் ராஜரீகம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் நினைச்ச எதுவும் செய்யலாம், ஆனா என்னால செய்ய முடியல. நான் காலையில சபையிலே சொன்னேன், முதல் 2 ஆராதனையில, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அப்படித்தான் சில முடிவுகள் எடுக்க முடியாமலே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். புரியுது அவங்களுக்கு? மனிதர்கள் நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, மனிதர்கள் நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் பதிலுக்கு பதில் அவர்கள் செய்கிறது போல நம்மால் செய்வதற்கு சில முடிவுகளை எடுக்க நம்மளால முடிய மாட்டேங்குது. நிறைய நேரத்துல நம்ம நினைச்சே நம்ம நொந்து கொண்டிருக்கிறோம். இப்படி செயல்பட முடியாத இடத்துல இருக்கிறோமே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இப்படி இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை. அதை சரி செய்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால், அல்லேலூயா, எல்லாவற்றையும் நேராக்குகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் சகலத்தையும் நேராக்குவார். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் சரி செய்கிற தேவன் அவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சாமர்த்தியம் செய்ய முடியாததை அவருடைய வல்லமை செய்து முடிக்கும். நம்முடைய அதிகாரம் செய்ய முடியாததை, நம்முடைய தாளந்துகளும் திறமைகளும் செய்ய முடியாததை, ஸ்தோத்திரம், அவருடைய மகா பெரிய வல்லமை செய்து முடிக்கும். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்க வேண்டிய விதத்தில் இல்லாமல் இருப்பது. இயேசு ஒரு மனிதனுக்கு பார்வையை கொடுத்தார். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சம்பவம். பெத்சாயிதாவுக்கு போகிறார். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 26 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, அவர் பெத்சாயிதாவுக்கு போகிறார். அங்கே ஒரு பிறவி கூட நிற்கிறான். அவன் மேல இறக்கப்பட்ட தெய்வம் அவனுக்கு சுகம் தருவதற்கு விரும்பி சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி, ஸ்தோத்திரம், இப்ப கேட்கிறார் ஆண்டவர், நீ என்னத்தை காண்கிறாய்? அவன் சொன்னான் 24வது வசனத்துல, நடக்கிற மனிதர்களை, சொல்லுங்க பார்க்கலாம், மரங்களை போல காண்கிறேன்னா. நடக்கிற மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறேன். ஒண்ணு மரன்னு சொல்லணும், இல்ல மனுஷன் சொல்லணும். ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிறது போல இருக்கு, ஆனா அது வேற மாதிரி இருக்குது. இப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படித்தான் சில நேரத்துல சூழ்நிலைகள் இருக்கு. எல்லாம் ஒரு பக்கம் சரியா இருக்கிறது போல இருக்கு, ஆனா சரியா இல்லை, இல்லையா? தப்பா இருக்கிறது போலவே இருக்குது, உற்று பார்த்தா கொஞ்சம் பரவாயில்ல அப்படி என்பது போல இருக்கிறது நம்ம வாழ்க்கையில. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இருக்கிற இப்படிப்பட்ட சிதைவுகள், இப்படிப்பட்ட அலங்கோலங்கள், இப்படிப்பட்டதான பின்னல்கள், இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பம், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவரே, எங்கள் சமூகம் சார்ந்த வாழ்க்கை, எங்கள் ஊழியம் சார்ந்த வாழ்க்கை, அதுல அல்லேலூயா ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிறகு 25ஆம் வசனத்துக்கு வரும்போது, திரும்பவும் அவன் கண்கள் மேல் கை வைத்து ஆண்டவர் ஜெபித்து, அங்கே வசனத்துல வாசிக்கிறோம், யாவற்றையும் தெளிவாய் கண்டான். ஏதோ அரைக்குறையா தெரியுதாப்பா, பரவாயில்ல போ அப்படின்னு விடுகிற தெய்வம் அல்ல அவர். ஏதோ கொஞ்சம் தெரியுதா உனக்கு, பரவாயில்ல சமாளிச்சுக்கோ, ஸ்தோத்திரம், முன்னாடி கண்ணு தெரியாம இருந்துச்சு, இப்ப உனக்கு ஏதோ ஒரு அளவுக்கு தெரியுதுல்ல, அதனால போ, அப்படி விடல. அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஏன் தெரியுமா இந்த உலகத்துக்கு வந்தார்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், சொல்லுங்க பார்க்கலாம், அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அது பரிபூரணப்படும்படிக்கு நான் வந்தேன். நம்முடைய வாழ்க்கையில எதையும் அரைகுறையாய் செய்கிற தெய்வம் அல்ல. ஆமாவா இல்லையா? அதனால ஆண்டவர் எதையும் அரைகுறையாய் செய்கிற தேவன் அல்ல அவர். புரியுதா நான் சொல்றது? அரைகுறையாய் அவர் செய்ய மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூரணப்பட வந்தேன், அப்படித்தான் சொன்னார் அவர். இயேசு செய்தால் அப்படித்தான் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இயேசுவின் இடத்தில் அப்படித்தான் வந்தோம். நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேவைக்காகத்தான் வந்தோம்.
ஒரு குறிப்பிட்ட அற்புதத்துக்காகத்தான் வந்தோம். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த அற்புதத்தை மாத்திரம் இயேசு செய்யல, நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலாய் அவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், சரிதானா, நம்முடைய வாழ்க்கை நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நம்முடைய வாழ்க்கை திருப்தியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். இது உங்களுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இப்படி இருக்கிறீங்க? எப்படியோ இருக்கிறேன், அது அவருக்கு சந்தோஷம் கிடையாது. எப்படி இப்படி போயிட்டு இருக்கு குடும்பம், எப்படியோ போயிட்டு இருக்குதுங்க, அது அவருக்கு சந்தோஷம் அல்ல, அது அவருக்கு சந்தோஷம் கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அதனால தான் சொல்றேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். ஏன் கோணலாய் மாறி போனது? ஏன் ஒழுங்கின்மையாய் மாறி போனது? ஏன் அரைகுறையாய் மாறி போனது? அப்படிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கியில வாசிக்கிறோம், இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். தேவன் படைத்தது எல்லாம் நன்மையாகவே தான் கண்டார் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிதானா? உங்களுக்கு அவர் தந்த எதுவும் அரைகுறையானது அல்ல. உங்களுக்கு அவர் செய்த எதுவும் ஸ்தோத்திரம் பற்றாக்குறையானது கிடையாது. அல்லேலூயா. ஆனாலும் ஆமென், ஸ்தோத்திரம், இருக்க வேண்டிய விதத்தில் இல்லாமல் போனது. நேரா இருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் சிதைந்து போனது, குலைந்து போனது. சரியாய் நடந்திருக்க வேண்டிய நிறைய காரியங்கள், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவைகள் வெறுமையாய் போனது, பலனற்று போனது. காரணம் என்ன? 3 அனுபவங்களை, அல்லேலூயா, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் நேராக்குகிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் சரியாக்குகிறார் என்பதை உங்கள் மனதிலே வைக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அனுபவம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால், 13ஆம் அதிகாரம், அதிலே 24 30 வசனங்கள் வரை, 24 30 வசனங்கள் வரை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. நல்ல விதையைத்தான் விதைத்தான். நல்ல விதையைத்தான் விதைச்சான். இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன், அவனிடத்துல அவன் எடுத்த எல்லா முயற்சிகளும் நல்லதாகத்தான் இருந்துச்சு. நல்ல செயல், நல்ல எதிர்பார்ப்பு, இப்படிதான் இருந்துச்சு. அம்மாவா, அவன் நினைச்சான், நான் நல்ல விதையை விதைக்கிறேன், இது 100, 60, 30 எனக்கு பலன் கொடுக்கும், அப்படிதான் நினைச்சான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாட்கள் ஆனது, பயிர்கள் வளர்ந்து வந்தது. போய் பார்த்தா பயிர்களோடு கூட எதுவும் இருக்கிறது சொல்லுங்க? களைகளும் இருக்கிறது. களைகளும் இருக்கிறது. வேலைக்காரங்களுக்கு ஆச்சரியம். போய் கேட்டாங்க, நீர் நல்ல விதையை அல்லவா விதைத்தீர், நீர் நல்ல விதையை அல்லவா விதைத்தீர், பின்னாடி எப்படி வந்தது இந்த களைகள் எல்லாம்? அப்படிதானா? ஸ்தோத்திரம். அவன் சொன்னா, சத்துரு இதை விதைத்தான், சத்துரு இதை விதைத்தான்.
நல்லதா இருக்க வேண்டியதில் தீமையை சத்துரு விதைத்தான். நல்லா இருக்க வேண்டிய சூழ்நிலையில ஒரு நஷ்டத்தை, குறைவை உண்டாக்கி சத்துரு அப்படிப்பட்ட ஒரு நிலையை உண்டாக்கினான். நல்ல கவனிங்க. சத்துரு அதுவும் அதை எப்படி செஞ்சானா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷர் நித்திரை செய்யும் போது, அம்மாவா, யாருக்கும் தெரியாம நல்லதா இருக்க வேண்டியது ஏன் கெட்டு போனது? சத்துருவின் ரகசிய தலையீடு. அம்மாவா இல்லையா? பிசாசுடைய ரகசிய தலையீடு. அல்லேலூயா. ரகசியமாய் சத்துரு எடுத்த முயற்சி, சத்துரு விதைத்த களை. சில மனிதர்கள் சத்துருக்களாய் மாறி ரகசியமாய் அவர்கள் ஸ்தோத்திரம் நம்முடைய பார்வைக்கும் நம்முடைய சிந்தைக்கும் இவங்கெல்லாம் இப்படி செஞ்சிருப்பாங்களா அப்படி நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ரகசியமாய் சொல்லப்பட்ட ஆலோசனைகள், ரகசியமாய் ஆமேன் கொடுக்கப்பட்ட கையூட்டுகள், ரகசியமாய் கொடுத்த திட்டங்கள், நல்லா போக வேண்டிய நன்மைகள், குடும்பங்கள்ல நல்லா இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள்ல சிதைவையும் நஷ்டத்தையும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிங்க நல்லா. நிறைய நேரத்துல நமக்குள்ள அப்படி தோணுது பாருங்க. இல்லையே, நான் எங்கேயும் தவறு செய்யலையே, நல்ல எண்ணத்துல தானே செஞ்சேன், நல்ல சிந்தையில தானே செஞ்சேன், நல்ல முயற்சியில் தானே நான் செய்தேன், எப்படி ஆனது நமக்கே புரிய மாட்டேங்குது. என் பிள்ளைகளுக்காக நான் நல்ல ஒரு முயற்சியை தான் எடுத்தேன். என் குடும்பத்துக்காக நான் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் நேர்மையா தான் எடுத்தேன். எந்த விதத்திலையும் அதுல தவறு ஏற்படல, குறைவு ஏற்படல, களங்கம் ஏற்படல. நல்லதா தான் செஞ்சேன், சரியாதான் செய்தேன். ஆனால் அது தவறாய் முடிந்திருக்கிறது. அப்படிதானா? சில நேரங்களில் சபைக்கு அடுத்த விஷயத்திலையும் ஊழியத்துக்கு அடுத்த விஷயத்திலையும் நாம் எடுத்த நல்ல முயற்சிகளும் திட்டங்களும் சில மனிதர்கள் ரகசியமாய் செயல்பட்டதுனாலே, அப்படிதானா, ரகசியமாய் யாருக்கும் தெரியாம ஸ்தோத்திரம் சிலர் செய்த செயல்கள் நல்லா இருந்திருக்க வேண்டிய விஷயங்கள்ல அது குறைவுகளை கொண்டு வந்தது. நல்லா இருந்திருக்க வேண்டிய விஷயங்கள்ல நஷ்டங்களை கொண்டு வந்தது. சொல்ல உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சத்துரு உங்களுக்கு நான் சொல்றேன், ரகசியமா தலையிட்டு உங்கள் வாழ்க்கையின், உங்க குடும்பத்தின், உங்க தனிப்பட்ட ஜீவியத்தின் சூழ்நிலைகளை சிதைத்திருப்பான் என்று சொன்னார். இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எதெல்லாம் சிதைக்கப்பட்டு கிடக்குதோ, எதெல்லாம் அலங்கோலமாக்கப்பட்டு கிடக்குதோ, அப்படிதானா, அதை பிசாசு செய்திருந்தாலும் சரி, அதை மனிதர்கள் செய்திருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னார், அப்படிப்பட்டவைகளை நான் நேராக்குவேன். அல்லேலூயா. நான் நேராக்குகிற கர்த்தர். கவனிங்க நல்லா. நான் நேராக்குகிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் நேராக்குவேனா, கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சத்ரு ரகசியமாய் செய்த சில செயல்கள், ரகசியமாய், அப்படிதானா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு சொல்லும்போது சொல்லுகிறான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல், அப்படிதானா, ஆண்டவர் ரகசியமாய் என் வாழ்க்கையில சில அற்புதங்களை செய்தார். நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் செய்திருக்கிறார். சில விஷயத்தை நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம், ஆண்டவர் ரகசியமாய் நமக்கு தந்திருப்பார். பிசாசு எய்த அம்புகளை ஆண்டவர் ரகசியமா நீக்கி போட்டிருப்பார், நமக்கே தெரியாது. மலை போல வந்த பெரிய ஆபத்துகள் அப்படியே அது தள்ளப்பட்டிருக்கும், ஆண்டவர் ரகசியமாய் செய்தார். ஆனா இங்கே தீமை செய்கிற பிசாசு, தீமை செய்கிற சத்துரு
ரகசியமாய் செயல்படுகிறான். அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கு வரமாட்டான். வேறு ஒன்றுக்கு வரமாட்டான். அவனுக்கு அதுதான் தெரியும். அவனுக்கு பொல்லாங்கன் என்று பேர், அவனுக்கு வலு சர்ப்பம் என்று பேர், அவன் குறை கூறுகிறவன் என்று பேர், அவனுக்கு ஒளியின் தூதன் என்று பேர். அவனுடைய நோக்கம் எல்லாம் அழிப்பதும் கொல்லுவதும் திருடுவதும் தான். ரகசியமா நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிருவான் பிசாசு. ரகசியமா நம்ம வாழ்க்கையில ஆமீன் கொஞ்சம் கொஞ்சமாய் நஷ்டத்தை உண்டாக்கி நம்மளை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்காய் செயல்படுகிற கர்த்தர், நான் சொன்னேன், முந்தி செயல்படுகிறவர், முந்தி செயல்படுகிறவர். நாம் சுதாரிப்பதற்கு முன்பதாகவே அவர் சுதாரித்து நமக்காய் செயல்படுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இரண்டாவது ஒரு அனுபவம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் யாக்கோபு தன்னுடைய 2 குமாரர்களை பார்த்து அவன் சொன்ன ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள், என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். சரியா இருந்தது எப்படி கோணலாய் போனது? நேராய் இருந்தது, நியாயமாய் இருந்தது, நேர்த்தியாய் இருந்தது, செம்மையாய் இருந்தது, ஏன் அலங்கோலமாகி போனது? சொன்னேன், சத்துருவின் ரகசிய தலையீடு. சில நேரத்தில் பிசாசு ரகசியமாய் செயல்பட்டு, இல்லையா, ரகசியமாய் செயல்பட்டு அவனுடைய ரகசிய தலையீடு நிறைய தீமைகளை விதைத்தான், நிறைய கஷ்டங்களை விதைத்து, நிறைய ஆமேன் அவமானங்களை விதைத்து, நிறைய ஆமேன் ஸ்தோத்திர சிக்கல்களை விதைத்து நமக்குள்ள நிறைய சேதத்தை உண்டாக்கிட்டான். அப்படிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரா இருந்திருக்கணும், சரியா இருந்திருக்கணும், ஒழுங்கா இருந்திருக்கணும். இருந்த பக்திக்கு, ஜெபித்த ஜெபத்துக்கு, உழைத்த ஓட்டத்துக்கு, அப்படிதானா எல்லாம் சரியா இருந்திருக்கணும். ஆனாலும் யாருக்கும் தெரியாமல் சத்துரு செய்த ரகசிய செயல், நன்றாய் இருக்க வேண்டிய தனிப்பட்ட வாழ்க்கை, நன்றாய் இருக்க வேண்டிய குடும்ப வாழ்க்கை, நன்றாய் இருக்க வேண்டிய ஊழிய அனுபவங்கள், நன்றாய் இருக்க வேண்டிய சமூக வாழ்க்கை, நன்றாய் இருக்க வேண்டிய சரீர ஆரோக்கியம், நன்றாய் இருக்க வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாம் தலைகீழா மாறி கிடக்கு. இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை, இருக்க வேண்டிய முறையில் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சத்துரு ஒருவேளை இப்படிப்பட்ட நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளையே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சொல்லி முடிங்க செவ்வையாக்குவேன். அல்லேலூயா, செவ்வையாக்குவேன். இரண்டாவது, சில மனிதர்களால் நம்முடைய பேருக்கு விதைக்கப்பட்ட வித்து, நம்முடைய பேருக்கு விதைக்கப்பட்ட களங்கங்கள். கவனிங்க நல்லா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் மாமன் வீட்டில் பதான் அராமிலே போய் 20 வருஷம் இருந்தார் யாக்கோபு. திரும்பி வருகிறார். 32ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரை சந்திக்கிறான். அம்மாவா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை சந்திக்கிறான். ஆண்டவர் மட்டும் சந்தித்தானா? இல்லை, தூதர்களை சந்தித்தான். பிறகு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் தான் உதவி செய்யணும், ஒரு வழி இல்லை என்று அந்த யாப்போக்கின் நதிக்கரையில், இல்லையா, அந்த பெனியேல் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் அழுது ஆண்டவரோடு கூட போராடி கொண்டிருந்த போது கர்த்தர் இறங்கி வந்தார். ஆண்டவரை தரிசிக்கிறான். அவன் பேர் மாற்றப்படுகிறது. 33ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஏசாவை சந்திக்கிறான்.
கொல்லும்படிதான் வந்தான், அழிக்கும்படிதான் வந்தான். ஆனால் தேவன் அங்கே ஸ்தோத்திரம் அவனுடைய இருதயத்தை மாற்றி ஒரு சமரசத்தை உண்டு பண்ணி நடக்கிற விஷயத்தை கவனிங்க. ஸ்தோத்திரம். ஏசாவும் யாக்கோபும் இப்பொழுது அல்லேலூயா ஆமென் தேசத்துக்குள்ளே போகிறார்கள். நீங்க 33ஆம் அதிகாரம் முடிகிற சில வசனங்களை நீங்க கவனிக்கும் போது, அவன் சுக்கோத்திலே ஒரு வீட்டை கட்டினான் என்று அங்க எழுதப்பட்டிருக்கும். சரிதானா? சுக்கோத்திலே ஒரு வீட்டை கட்டினான். அங்கே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிறகு அவன் கொஞ்சம் நகர்ந்து அங்கே 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரரின் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். கவனிங்க நல்லா. ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். கட்டி அதற்கு ஒரு பேர் வைக்கிறான். அந்த பலிபீடத்துக்கு என்ன என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஏல் எல்லோகே இஸ்ரவேல். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் யாக்கோபு கர்த்தரை எப்படி அறிந்து வைத்திருந்தான் தெரியுமா உங்களுக்கு? இதுவரைக்கும் யாக்கோபு கர்த்தரை எப்படி அறிந்து வைத்திருக்கிறான்? இப்ப உதாரணத்துக்கு நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே சொல்றேன் பாருங்க. 31ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் லாபான் இடத்துல சொல்லுகிறான், எனக்கு ஒரு தேவனை தெரியும், அவர் என்னை தேடி வந்து தரிசனமானார், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், எல்லாம் ஓகே. ஆனா அவரை குறித்து எனக்கு இருக்கிற அறிவு என்ன தெரியுமா? அவருக்கு எனக்கு இருக்கிற நெருக்கம் என்ன தெரியுமா? அங்கே சொல்லுகிறான், ஆபிரகாமின் தேவனும், சரிதானா, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனாள். புரியுதா? அப்போ இவனுடைய நினைவு பூராவே கர்த்தர் வந்து யார் சொல்லுங்க பார்க்கலாம்? என் பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இதுதான் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அங்க இருந்த சூழ்நிலை. நல்லா கவனிங்க. இது வரைக்கும் அறிந்து வைத்திருந்த அதுதான். ஆனா இப்பொழுது பெனியேலை கடக்கிறான். கடக்கும் முன்னாடி கர்த்தர் அவனை பார்த்து கேட்டார், எப்ப அவன் பேர் என்ன? அப்பாட்ட சொல்லிட்டான், நான் ஏமாத்துக்காரன் தான், யாக்கோபு தான். ஆனா இப்ப கர்த்தர்ட்ட சொல்ல முடியல. ஐம் சாரி. அப்பாட்ட சொல்லும்போது என்ன சொன்னா? நான் ஏசா இல்லையா, நான் ஏசா வந்திருக்கிறேன். ஆனா இப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? நான் யாக்கோபு ஐயா. இப்ப கர்த்தர் சொன்னார், இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, சொல்லுங்க இஸ்ரவேல். நல்லா கவனிங்க. கர்த்தரை சந்திக்கும் முன் வரை ஆண்டவரை குறித்து யாக்கோபுக்கு இருந்த அறிவு என்ன? ஆண்டவர் யார் சொல்லுங்க? என் பிதாக்களுடைய தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். உனக்கு அவருக்கு என்னப்பா சம்பந்தம்? இல்லைங்க, நான் கொஞ்சம் தூரம். அம்மாவா கொஞ்சம் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருப்போம், ரொம்ப நெருங்கிறலாம் வேண்டாம். அம்மாவா இப்ப கர்த்தர் சொன்னார், ஸ்தோத்திரம், நீ யாக்கோபு அல்ல இஸ்ரவேல். கவனிங்க நல்லா. இப்ப ஆண்டவரை சந்தித்து விட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு, பதான் அராமிலிருந்து வந்த பிறகு ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அந்த பலிபீடத்துக்கு அவன் வைத்த பெயர் ஏல் எல்லோகே இஸ்ரவேல். அப்படின்னா அர்த்தம் என்ன? அல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவன் அல்ல, ஈசாக்கின் தேவன் அல்ல, அவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அவர் என்னுடைய தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பலிபீடத்தில் எழுதப்பட்ட எழுத்து ஏல் எல்லோகே இஸ்ரவேல். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் தேவனே தேவன். அதான் அதோடைய அர்த்தம். நல்லா கவனிங்க. இப்ப இந்த பலிபீடத்தை பார்க்கிறவர்களுக்கு ஒண்ணு புரியுது. ஏல் அப்படின்னா அது கர்த்தரை குறிக்கிற வார்த்தை, அப்படிதானா? ஏலோகே நித்திய தேவன், இது வரைக்கும் புரியுது. ஆனா இஸ்ரவேல் ஒண்ணு எழுதப்பட்டிருக்க,
அது யாரப்பா? அம்மாவா? ஏல் எலோகே புரியுது. ஆனா இஸ்ரவேல்னு எழுதப்பட்டிருக்கு, அது யாரப்பா? அது சொல்றாங்க. அதோ உட்கார்ந்துருக்கான் பாருங்க ஒரு கிழவன், அங்கே உட்கார்ந்துருக்கான் பாருங்க ஒரு வயசானவன், அங்கே உட்கார்ந்துருக்கான் பாருங்க ஒரு மனுஷன், அவன்தான். இப்போ அதை எப்படித்தான் வாசித்தாகணும்? ஒருவன் இஸ்ரவேலின் தேவனை சந்திக்க வேண்டுமானால் அது இஸ்ரவேலின் வழியாகத்தான் என்ன செய்யணும்? அவரை தொடர்பு கொள்ள முடியும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ இந்த தேவன் எப்படி அறியப்படுகிறார்? இவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அதே நேரத்தில் அந்த இஸ்ரவேலுடைய தேவன். ஆமாவா இல்லையா? நல்ல கவனிங்க. அந்த இஸ்ரவேலுடைய தேவன் இவர். கர்த்தருக்கு மகிமை. இந்த தேவனை நேரடியா தொடர்பு கொள்ள முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். இவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கிறான். அல்லேலூயா. அவனை வைத்துதான் இஸ்ரவேலின் தேவன் அறியப்படுகிறார். கவனிங்க, நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சாலேம் என்கிற இடத்துல கூடாரம் போட்டு இருக்கிறான். சாலேம், சாலேம் எருசலேமுடைய பழைய பேர். அது சாலேம் என்று சொன்னால் சமாதானம். இப்போ யாக்கோபுடைய நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. 20 வருஷம் லாபான் வீட்டுல போய் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஏமாற்றப்பட்டு, இல்லையா? அவன் சொல்றான், நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையிலே கேட்டு வாங்கினீர். இரவிலே பனியும் பகலிலே உஷ்ணமும் என்னை பட்சித்தது. 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். இதெல்லாம் கடந்து வந்த 20 வருஷ வழி. இப்ப இந்த வழியெல்லாம் முடிஞ்சு, இந்த வேதனையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியா வாழலாம், கொஞ்சம் சமாதானமா வாழலாம். அப்படிதானா? இதுக்கு முன்னாடி மாமாவை ஏமாத்தியாச்சு, தகப்பனை ஏமாத்தியாச்சு, அண்ணனை ஏமாத்தியாச்சு. இப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வழி விலகி, ஸ்தோத்திரம், ஓகே, கொஞ்சம் நல்லபடியா ஆண்டவருக்கு முன்னாடி நீதியா உத்தமமா பரிசுத்தமாய் இப்படி வாழலாம் அப்படி என்று முடிவெடுத்து சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கொஞ்ச காலகட்டத்தில் அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம். 12 ஆண் பிள்ளைகளால ஒரு பிரச்சனை வரல யாக்கோபுக்கு. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா, அவளால ஏற்பட்ட பிரச்சனை. 10 பிள்ளைகளும் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா லேவியும் சிமியோனும் பொறுத்து கொண்டிருக்கல. அவர்கள் போய் அந்த சீகேம் பட்டணத்தை நிர்மூலமாக்கினார்கள். சீகேம் பட்டணத்தை ஒன்றுமில்லாமாக்கிட்டான். கூடாரங்களை அழித்து போட்டு மிருக ஜீவன்களை எல்லாம் ஓட்டி கொண்டு வந்து அந்த அந்த பட்டணத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டான். யாக்கோபுக்கு தெரிய வருகிறது. அவன் சொல்றான், இத்தனை வருஷம் கஷ்டம், இத்தனை வருஷம் பாடு, இத்தனை வருஷம் வேதனை, இப்பதான் நிம்மதியா வாழலாம்னு நினைச்சேன். இப்பதான் என் தகப்பன் தேசத்துல, என் தகப்பன் வீட்டுல, ஆமாவா, என் வாக்குத்தத்த தேசத்துல, எனக்கு தேவன் வாக்கு பண்ணின தேசத்துல நிம்மதியா வாழலாம்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு நஷ்டத்தை உண்டாக்கிட்டீங்களப்பா. இப்படி ஒரு நஷ்டத்தை உண்டாக்குனதுனாலே என் வாசனையை கெடுத்து போட்டீங்க. நீங்க என் வாசனையை கெடுத்து போட்டீங்க. அர்த்தம் என்ன? என் பேரை கெடுத்து போட்டீங்களப்பா. என் பேரை கெடுத்து போட்டீங்களே. கவனிங்க, யாக்கோபு முடிவுக்கு வந்துட்டான். அவ்வளவுதான், நான் யாக்கோபாய் இருந்தேன், ஆண்டவர் என்னை இஸ்ரவேலாய் மாற்றி ஜாதிகளுக்கு தகப்பனாய், உயரத்தின் தகப்பனா என்னை வைத்திருக்கிறார். ஆனா இப்ப இவங்க இந்த பேரை கெடுத்ததுனால திரும்ப இந்த உலகம் என்ன எப்படிதான் பார்க்கும்? சொல்லுங்க, திரும்ப எப்படிதான் பார்க்கும் உலகம் என்ன? எஸ், யாக்கோபா தான் பார்க்கும். திரும்ப யாக்கோபா தான் பார்க்கும். திரும்ப நான் ஏமாத்துக்காரனை தான் பார்க்கும். இப்போ இதை சரி செய்வதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறார். 35ஆம் அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், ஆமேன், ஒரு பலிபீடத்தை கட்டுவதற்கு ஆமேன் அவன் போகிறான். என் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு தப்பி ஓடின போது எனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை நான் கட்ட போறேன் அப்படி என்று சொல்லி, கவனிங்க நல்லா, ஸ்தோத்திரம், அப்படி சொல்லி அவன் குடும்பத்தை எல்லாம் அழைத்து கொண்டு போகிறான். அழைத்து கொண்டு போய் அங்கே பலி செலுத்துகிறான். ஒரு பலிபீடம் கட்டுகிறான். ஆமேன், ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்துல ஏல் பெத்தேல் என்று அந்த பலிபீடத்துக்கு பேர் வைக்கிறான். பலிபீடத்துக்கு பேர் வைக்கிறான். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்ப யாக்கோபு என்ன நினைச்சிட்டு இருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய பேர் சொல்லுங்க வாய் திறந்து, கெட்டு போச்சு. பேர் இஸ்ரவேல். அவன் பேருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒரு களங்கம் விளைவிக்கப்பட்டுச்சு. அவன் பேருக்கு ஒரு நஷ்டம் உண்டாயிடுச்சு. அவன் வாசனை கெட்டு போச்சு. யாக்கோபு நல்ல மனுஷன் அப்படி என்று நினைத்து கொண்டிருந்த இடத்துல ஐயோ இவ்வளவு மோசமானவனா அப்படி என்று நினைக்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டது அவங்களுடைய குடும்பம். கவனிங்க நல்லா, கவனிங்க நல்லா. இப்போ யாக்கோபு பொறுத்த வரைக்கும் என் பேர் கெட்டு போச்சு, அவ்வளவுதான். 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, யாக்கோபே உன் பேர் கெட்டு போச்சுன்னு நினைக்கிற. யாரோ செய்த சில சதி செயல்களினாலே, யாரோ செய்த குற்ற செயல்கள்னால, யாரோ செய்த ஸ்தோத்திரம் சில தீங்கான காரியத்தினால நீ நினைச்சிட்டு இருக்க உன் பேரு கெட்டு போச்சு, உன் பேருக்கு நஷ்டம் உண்டாயிடுச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இனி உன் பேர் யாக்கோபு அல்ல. உன் பேர் என்னதான் சொல்லுங்க பார்க்கலாம்? இஸ்ரவேல். ஆமாவா? இஸ்ரவேல். அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு இஸ்ரவேல் என்று திரும்பவும் கர்த்தர் அந்த பேரை உறுதிப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அசம்பாவிதம், உங்கள் குடும்பத்தில் நடந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், ஆமென், தலைகீழாய் மாறி போன அனுபவங்கள், நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், அவ்வளவுதான் என் குடும்பத்தின் சாட்சி எல்லாம் போயிருச்சு, பல வருஷமாய் காத்து வைத்திருந்த என் சாட்சி போயிருச்சு, என் பேருக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு, இப்படி ஒரு நஷ்டம் வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? யாக்கோபே, அல்லேலூயா, உனக்கு இஸ்ரவேல் என்று உனக்கு கொடுத்த பெயர் அது என்னால் கொடுக்கப்பட்டது. அந்த அங்கீகாரமும் அந்த சாட்சியையும் கொடுத்தது நான். அந்த அங்கீகாரத்தையும் அந்த சாட்சியையும் கொடுத்தது நான்ப்பா. அதனால அதை ஒரு மனுஷனும் கலங்க பண்ண முடியாது. அதனால உனக்கு ஒரு நஷ்டமும் ஏற்பட போகிறது இல்லை. உனக்கு நான் திரும்பவும் சொல்றேன், நீ திரும்பவும் உன்னை நினைச்சு நீ பழைய யாக்கோபா நீ நினைச்சிடாத. உன் பேரு கெட்டு போச்சு, உன் சாட்சி கெட்டு போச்சு, உன் அங்கீகாரம் உன்னை விட்டு நீங்கி போச்சு, உன் அழைப்பு உன்னை விட்டு போச்சு என்று நீ ஸ்தோத்திரம் உன்னை குறித்தே நீ குறைத்து மதிப்பிட்டுறாத. திரும்பவும் சொல்லுகிறேன், நீ யாக்கோபு அல்ல, சொல்லுங்க, இஸ்ரவேல். அல்லேலூயா, ஆமென். கோணலானவைகளை நேராக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஆமென். சில மனிதர்கள் உங்க பேருக்கு களங்கம் விளைவிச்சிருக்கலாம், சில மனிதர்கள் உங்க வாசனையை கெடுத்து போட்டிருக்கலாம், செய்யாததை செய்ததாய், பார்க்காததை பார்த்ததாய், போகாத இடங்களுக்கு போனதாய், ஆமென், ஸ்தோத்திரம், துர்ச்செய்திகளையும் தனிப்பட்ட பழி தீர்த்தலையும் உங்கள் மேல் மனிதர்கள் செலுத்தினதுனாலே உங்க பேர் கெட்டு போயிருக்கலாம், கெட்டு போனது போல சூழ்நிலைகள் இருக்கலாம். நான் சொல்றேன், அல்லேலூயா, உங்களை சுற்றி என்ன சொல்லப்பட்டாலும் நீங்கள் உங்கள் உத்தமத்திலேயே நீங்கள் நினைத்திருங்கள். அல்லேலூயா. உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க, உங்க அனுபவத்தை விட்டுறாதீங்க, ஜெப அனுபவத்தை விட்டுறாதீங்க, வேத அனுபவத்தை விட்டுறாதீங்க, உபவாச அனுபவத்தை விட்டுறாதீங்க. அப்படித்தானா? ஆண்டவருக்கென்று வாழுகிற பிரதிஷ்டை அனுபவத்தை விட்டுறாதீங்க, பரிசுத்த அனுபவத்தை விட்டுறாதீங்க. உலகம் என்னமும் சொல்லும், என்னவும் சொல்லும். நான் சொல்றேன், அல்லேலூயா, உங்க பேருக்கு ஒரு பெரிய நஷ்டமே ஏற்பட்டிருக்கட்டும், உங்க பேருக்கு ஒரு பெரிய குறைவே ஏற்பட்டிருக்கட்டும், அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அப்படி கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர் உண்டு. ஆமென். யோசேப்பின் சரித்திரத்தை பலமுறை தியானித்திருக்கிறோம். உண்ட வீட்டுக்கு ரெண்டங்க செஞ்சவங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டங்க செஞ்சவன், நன்றி அறிதல் இல்லாதவன், நம்பிக்கை துரோகி. இதெல்லாம் எகிப்துல யோசேப்புக்கு கிடைத்த பட்ட பெயர்கள், யோசேப்புக்கு கிடைத்த பட்ட பெயர்கள் இதெல்லாம். அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையை டீல் பண்றார். பார்வோனுடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்படுகிறான், பார்வோனுடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்படுறான்.
சொப்பனம் சொல்லப்படுகிறது, சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றான், வரப்போகிற பஞ்சத்துக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறான், வழிமுறைகளை சொல்றான். பார்வோன் ஆச்சரியப்பட்டு, தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவன் உண்டோ அப்படி என்று ஆச்சரியப்பட்டு சொன்னான். எப்பா, நீ எங்கேயும் போயிடாத, நீ சொல்லிட்டு இருக்க ஸ்தோத்திரம் இல்லையா, யாரோ ஒரு மனுஷனை தேடி தேசத்தை நீ விசாரிப்பதற்கு வைன்னு சொல்றா, இல்ல இல்ல நீயே இருந்துக்கோ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்லா கவனிங்க, யோசேப்புக்கு என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க. முதலாவது சிறையில் இருந்து விடுதலை கிடைக்குது. கரெக்டா? விடுதலை கிடைக்குது. சரி, விடுதலை கிடைச்சாச்சு, எங்க போக, எங்க போய் வேலை செய்ய? இங்கே வேலை செய். எப்படிப்பட்ட வேலை? ராஜாவுக்கு அடுத்ததா இருக்கணும் தேசத்துல. உன் அனுமதி இல்லாம கையையோ காலையோ ஒரு மனுஷன் என்ன செய்யக்கூடாது? அசைக்க கூடாது. தேசத்தின் எந்த காரியமா இருந்தாலும் நீ தான் முடிவெடுக்கணும். சிங்காசனத்திலே மாத்திரம் நான் உனக்கு முதலாவதா இருப்பேன், மற்றபடி எல்லாத்திலையும் நீ தான் அதிபதி. விடுதலை கிடைத்தது, ஆமேன். உத்தியோகம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. இன்னொரு வார்த்தை சொல்றேன், ஒரு குடும்பமும் கிடைத்தது. அம்மாவா, எல்லாம் கிடைத்து ஸ்தோத்திரம். ஓகே, பார்க்கலான்னு யோசேப்பு கிளம்பும் போது பார்வோன் திரும்ப கூப்பிடுறான். எப்ப இங்க வா, கொஞ்சம் இங்க வா, உனக்கு எல்லாம் கிடைத்தது. ஓகே, உனக்கு கிடைச்ச இந்த நன்மைகளை எல்லாம் இந்த உலகம் எதிர்பார்த்துச்சோ எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் வேற. ஆனா இந்த எகிப்து உனக்கு சில பேர்களை வச்சிருக்குது. இந்த எகிப்திலே உன்னுடைய பேருக்கு வித்து விதைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை பார்க்கிறவனெல்லாம் உனக்கு ஆளுக்கு ஒரு பேர் வச்சான். நீ நம்பிக்கை துரோகி என்று அழைக்கப்பட்டாய், நன்றி அறிதல் இல்லாதவன் அழைக்கப்பட்டாய், ஏமாற்றுக்காரன் என்று அழைக்கப்பட்டாய், சொந்த வீட்டுக்கு துரோகம் செய்தவன் என்று அழைக்கப்பட்டாய். ஸ்தோத்திரம். இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டு. அல்லேலூயா. உனக்கு நான் பதவியை தந்திருக்கிறேன், உயர்வை தந்திருக்கிறேன், விடுதலையை தந்திருக்கிறேன், ஆமீன், வெற்றி வாழ்க்கையை தந்திருக்கிறேன். இது எல்லாவற்றை காட்டிலும் அல்லேலூயா உனக்கு இன்னொன்றையும் தருகிறேன். உன் பேர் இந்த எகிப்திலே யோசேப்பு அல்ல, சாப்நாத் பனேயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாப்நாத் பனேயா, உலக ரட்சகன். உலக ரட்சகன். மொத்த தேசமும் அல்லேலூயா ஆமேன் உன்னிடத்தில் தான் வந்து பணிவார்கள். உன் மூலமாகத்தான் முழு தேசங்களுக்கும் முழு உலகத்துக்கும் ஆகாரம், முழு உலகத்துக்கும் ஜீவ ரட்சணை ஒன்ன கொண்டுதான். ஒன்ன கொண்டுதான். நீ முடிவெடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு விடுதலை, நீ முடிவெடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு அங்கீகாரம், தேசங்களுக்கு ஆகாரம், தேசங்களுக்கு நன்மை. எல்லாம் உன் கையில தான் இருக்குது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். கோணலானவைகளை செம்மையாக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஆமென். என் பேரை கெடுத்துட்டான் பாஸ்டர், என்னை பற்றி தப்பு தப்பா ஆமென் சொல்லி வைத்து என் குடும்பத்தின் மத்தியில் என் பேருடைய என் வாசனை கெடுத்து வச்சிருக்கிறான். என் பேரை கெடுத்த மனிதர்கள் உண்டு. என் பேருக்கு ஆமென் ஸ்தோத்திர களங்கத்தை ஏற்படுத்தினவர்கள் உண்டு. அதே நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லும் போது சொன்னார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் உங்க பேரை கெடுத்திருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க குடும்பத்துல, அப்படிதானா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமே. உங்க பேருக்கு களங்கம் விளைவிச்சிருக்கலாம், நீங்கள் செய்யாததை செய்தது போல சொல்லி, அப்படிதானா? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவைகளை உங்களோடு சம்பந்தப்படுத்தி உங்க பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தின மனிதர்கள் உண்டு. உங்கள் பேருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினவர்கள் உண்டு. இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கோணலானவைகளை நான் செவையாக்குவேன். ஆமென். கோணலானவைகளை செவையாக்குவேன். ஏன் அலங்கோலமாய் போனது? ஏன் ஸ்தோத்திரம் நேரா இருக்க வேண்டியது கோணலானது? ஏன் சிதைந்து போனது? ஏன் ஒழுங்கின்மையாய் போனது? சத்துருவின் ரகசிய தலையிடுதல், மனிதர்கள் ஏற்படுத்தின களங்கம் உங்க பேருக்கு.
மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு காரியத்தை அறிவிப்பேன். அம்மாவா, எல்லாத்தையும் சொல்லி கர்த்தர் அனுப்பல, நீ அங்க போ, உனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரியா? அங்கே போனா உட்கார்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறான். திரிகையினாலே வணைந்து கொண்டிருக்கிறான். 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். 3ஆம் வசனத்துல குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம், சொல்லுங்க, அவன் கையிலே கெட்டு போனது. வேற எங்கேயும் கடல, அவன் கையிலே கெட்டு போனது. இல்லையா? சில மனிதர்கள் சபைக்கு வெளியே போய் வீணா போய் இருக்கிறாங்க. சபை வேண்டாம், இயேசு வேண்டாம், திரும்ப என் பழைய வாழ்க்கை போதும், இல்லையா, பழைய உறவுகள் வேணும், பழைய வாழ்க்கை அனுபவம் வேணும், அப்படி போய் வாழ்க்கையில் நஷ்டப்பட்ட மனிதர்கள் உண்டு. ஆனா வாரந்தோறும் ஆலயத்துக்கு வந்து பாட்டு பாடி காணிக்கை கொடுத்து ஊழியம் செய்து பலனற்று போகிற அனுபவம் இருக்கு பாருங்க, இழந்து போகிற அனுபவம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அவன் எங்கேயும் கடல. இந்த மண் பாண்டத்தை மனுஷனுக்கு ஒப்பிட்டு தான் சொல்லுகிறார், நான் குயவன், நீங்கள் களிமண்கள், அப்படிதான் பேசுகிறார் ஆண்டவர். எங்கேயும் கடல, அவன் கையிலேயே கெட்டு போனது. விசுவாசியா இருந்தே கெட்டு போனது, ஊழியம் செய்திருந்தும் கெட்டு போனது. இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க சில மனிதர்கள் எல்லாம் யோசித்து பாருங்களேன். தேவனுடைய முழு பிரசன்னத்தில் இருந்த அந்த முதல் குடும்பம், ஆதாம் ஏவாள் குடும்பம், கெட்டு போனது பாருங்க, கெட்டு போனது. இயேசுநாதர் கூடவே கூட இருந்த 12 சீஷர்கள்ல ஒருத்தன் வீணா போனானே. இதெல்லாம் எதுக்காக? எந்த நேரத்திலையும் நாம அந்த பந்தய பொருளை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பைபிள் நமக்கு சொல்லுது. நான் சபையில மூப்பர், நான் 45 வருஷம் விசுவாசி, நான் பாஸ்டுக்கு சொந்தக்காரன். பைபிள் சொல்றது என்னன்னா, எந்த நேரத்திலையும் எந்த மனுஷனும் பந்தய பொருளை இழந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கெட்டு போனது, கெட்டு போனது. இதுக்கு காரணம் யாரு? சத்துருவா? சொல்லுங்க, இதுக்கு சத்துருவா, பிசாசா, ஆண்டவரா? இவர்களுடைய சொந்த புத்தியில் செய்த பாவம், இவர்களுடைய முரட்டாட்டம், இவர்களுடைய கீழ்ப்படியாமை, இவர்களுடைய ஒப்பு கொடுத்தல் இல்லாத நிலை, அர்ப்பணம் இல்லாத நிலை. நல்லா கவனிங்க, இதே 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆமே, 11ஆம் வசனத்தில் அந்த மைய பகுதியிலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். உங்க பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்க வழிகளையும் உங்க கிரியைகளையும் என்ன செய்யுங்க? சீர்படுத்துங்க. இப்படி சொன்னா இவங்க என்ன சொல்றாங்களாம் பாருங்க. 12ஆம் வசனத்தை பாருங்க, வாசிங்க பார்க்கலாம் நீங்க. ஆனாலும் அது கூடாத காரியம். நீங்க சில ஆட்களை பாருங்களேன், பிரதர் இவ்வளோ குடும்பத்தில் கஷ்டம் இருக்குல்ல பிரதர், சபையில் உபவாசம் நடக்குது, உபவாச ஜெபம், வாங்கலாம் ஜெபம் பண்ண, அது கூடாத காரியம் இல்ல.
இவ்வளோ பிரச்சனை போகுது, வாங்களே சபைக்கு போவோம். அது கூடாத காரியம். கொஞ்சம் மனம் திரும்பி உண்மையா தான் இருங்களேன், அது கூடாத காரியம் இல்ல. ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்க பிரதர், இருக்கிற தவறுகள் எல்லாம் விடுங்க, அது கூடாத காரியம். நான் காலையில சொல்லும்போது சொன்னேன், நம்ம நிறைய நேரத்துல கஷ்டங்களை சுமக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம், அப்படிதானா? ஆனால் நம்ம ஸ்தோத்திரம் விடுதலையையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்க நம்ம தயாரா இருக்கிறது இல்லை. பாருங்க, ஆமாவா இல்லையா? நீங்க உலக மனிதர்கள் நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த நேரத்தை நம்புகிறவர்கள் உண்டு, சாஸ்திரங்களை நம்புகிறவர்கள் உண்டு. என்னங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை, அவங்க சொல்லுவாங்க இன்னொரு 6 மாசத்துக்கு அப்படித்தாங்க இருக்கும், அங்க உயிர் போற நிலைமையில இருக்கும், அவ்வளோ பெரிய நஷ்டம் இருக்குங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு 8 மாசத்துக்கு அப்படிதாங்க இருக்கும், அப்படிதாங்க இருக்குன்னு ஜாதகத்துல இருக்கு. இல்லைங்க, இந்த நிலைமையை மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார், வாங்க ஜெபம் பண்ணுவோம், உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார். அது கூடாத காரியம். நாங்க கஷ்டப்படுவோமே ஒழிய என்ன செய்ய மாட்டோம். ஆமா, வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், உஷ்ணத்தையும் இல்லையா, ஆமா, வேதனைகளையும் கண்டு பொறுத்து கொள்ள முடியாம தங்கள் பல்லை கடித்தார்கள், ஆனாலும் மனம் திரும்பவில்லை. நிறைய நேரத்துல புலம்பிட்டே வாழ்றோம், இது சரியில்லை, அது சரியில்லை, அவர் சரியில்லை, இது சரியில்லை, என் வீட்டுக்காரர் சரியா இருந்தா அது நல்லா இருந்திருக்கும், என் மனைவி சரியா இருந்தா நல்லா இருந்திருக்கும், எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. உங்க வழியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், உங்க வழியை கொஞ்சம் நேராக்கி பாருங்களேன். இன்னும் கர்த்தர் சொல்லும்போது அது கூடாத காரியம். நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா என்னுடைய சூழ்நிலை என்ன செய்யணும், மாறணும். அது கூடாத காரியம், அது கூடாத காரியம் இல்லையா? நடந்தது என்ன, நடந்தது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெட்டு போயிற்று சுய புத்தியினால. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இதை நம்முடைய மனசு ஏத்துக்கிடாது, ஏத்துக்கிடாது. பெத்லகேமிலே பஞ்சம், பெத்லகேமை உதறிவிட்டு ஒரு குடும்பம் போகிறது மோவாப்புக்கு. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அங்கேயே இருந்து விட்டார்கள். இல்ல சும்மா கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வருவோமேனு ஒரு வேளை போயிருந்திருக்கலாம். ஆனா நடந்தது என்ன, அங்கேயே இருந்து விட்டார்கள். சரி, அங்கே இருந்தாச்சு, நிலவரம் என்ன, பைபிள் என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம். நகோமி தன் புருஷனையும் 2 குமாரர்களையும் இழந்து தனித்தவளானாள். யாரோ சொல்றாங்க, கர்த்தர் ஆமென் பெத்லகேமை எருசலேமை திரும்ப தம்முடைய ஜனங்களை சந்தித்திருக்கிறார், ஆகாரத்தை தருகிறார், நல்ல மழை பெய்யுது, நல்ல செழிப்பா இருக்குது என்று கேள்விப்பட்ட போது ஸ்தோத்திரம் பெத்லகேமுக்கு வருகிறாள். எல்லாரும் ஓடி வந்து சொன்னாங்க, நகோமி. நகோமின்னா என்ன, மதுரம், இனிமையானவள், அதாவது அர்த்தம். எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? அந்த அம்மா சொல்றா, என்னை நகோமி என்று அழைக்காதுங்க, எப்படி அழைங்க, மாறாள் என்று அழைங்கள். இதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அவர் காரணம் சொல்ல பாருங்க, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் கசப்பை கட்டளையிட்டார். இல்ல கடைசியை பார்த்தா எல்லாரும் செய்கிற தப்பு தான் அது. இல்ல நம்ம வழியை சரி செஞ்சிருக்க மாட்டோம், நம்மளை நேராக்கி இருக்க மாட்டோம், நம்மளை ஒழுங்குபடுத்தி இருக்க மாட்டோம், நம்ம இஷ்டப்படி போயிருப்போம். ஆனா ஒரு நஷ்டம் வரும்போது யாரை தான் சொல்லுவோம் சொல்லுங்க, கர்த்தர் தான் சொல்லுவேன். அவர் தடுத்திருக்கலாம் இல்லைங்க, அவர் அதை நிறுத்தி இருக்கலாம் இல்லைங்க, அவர் செஞ்சிருக்கலாம் இல்லைங்க, அவருக்கு தெரியாதா? அவருக்கு இது தெரியாதா? அவருக்கு இது புரியாதா? ஸ்தோத்திரம். கெட்டு போனார்கள், கெட்டு போனார்கள். நான் சொல்றேன், இவர்களுடைய மீறுதலே
இவர்களுக்கு தண்டனையை கொண்டு வந்துச்சு. அதனால் நம்ம உணரணும். நிறைய நேரத்தில் ஸ்தோத்திரம், பிறரால் நமக்கு பாதிப்புகள் வந்தாலும் நிறைய நேரத்தில் நம்முடைய சொந்த வழிகள் நமக்கு தண்டனையையும் நெருக்கத்தையும் கொண்டு வருது. யோவாப்பு சொல்லி சொல்லி பார்க்குறான், வேண்டாம் வேண்டாம் ஐயா, ஆண்டவர் திரளான ஜனங்களை தந்திருக்கிறார், இன்னும் திரளாய் தருவார், இன்னும் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார், நீ இன்னும் நிறைய ஜனங்களுக்கு ராஜாவா இருப்பா, அதனால வேண்டாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவாப்பின் வார்த்தைகளை காட்டிலும் தாவீதின் வார்த்தை மேற்கொண்டபடியால் ஆஃப் பண்ணிருப்பான். நான் சொல்றேன் நீ செய்டா, அம்மாவா இல்லையா? நான் ராஜா சொல்றேன் கொஞ்சம் கேளப்பா, உன் இஷ்டப்படிலாம் கேட்காத, செய்யாதப்பா, நான் சொல்றேன் கேளு. வேற வழி இல்ல, யோவாப்பால பேச முடியல, போனா ஜனங்களை தொகையிட்டான். உடனே தீர்க்கதரிசி அனுப்பிட்டார். காத்து வந்து சொன்னான், 3 வருட பஞ்சம் இல்ல, 3 மாத கொள்ளை நோய், பட்டயம், என்ன உனக்கு வேணும்? அவன் சொல்றான், கர்த்தருடைய கையில விழுறேன், இதெல்லாம் ஓகே. ஆண்டவர் தாவீதுடைய பேச்சு அங்க கேட்கறதாலாம் இல்லை, கேட்கறதாலாம் இல்லை. அங்க வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், 1 நாளாகமத்துல ஒரு கொள்ளை நோய் வருகிறது, 70,000 பேர் செத்து போறாங்க, 70,000 பேர் செத்து போனாங்க. இதை பார்த்துட்டு தாவீது சொன்னார், 1 நாளாகமம் 21:17 சொல்லுகிறார், நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? இந்த ஆடுகள் என்ன செய்தது? இந்த ஆடுகள் என்ன செய்தது? கவனிங்க நல்லா, கவனிங்க நல்லா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். நான் தான், என்னால் தான். மனிதர்களை காரணம் சொல்லக்கூடாது, நாம் செய்த தவறுகளுக்கு ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நிறைய நேரத்துல நம்முடைய சொந்த பாவங்கள், சொந்த கிரியைகள் நம்ம வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனாலும் அல்லேலூயா, கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், பிசாசு உன் வாழ்க்கையில சேதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், மனிதர்கள் ஏற்படுத்தியிருக்கலாம், நிறைய சேதங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் நீயே காரணமா இருந்திருக்கலாம். ஆனா மனதுருகுகிற கர்த்தர், நான் சொல்றேன், கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். அல்லேலூயா, கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போக காரணம், எதெல்லாம் வாழ்க்கையில இடரலாய் கிடக்குதோ, பின்னலாய் கிடக்கிறதோ, சிக்கலாய் கிடக்கிறதோ, ஒழுங்கில்லாமல் கிடக்கிறதோ, அரைகுறையாய் கிடக்கிறதோ, அவைகளை எல்லாவற்றையும் நான் நேராக்குவேன். எல்லாரும் எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ரீகாபலபர சந்தரதியாந்தலபா, ஓ ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஃப் மைனர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, ரீகாபலபர ஷபலபரப, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா. சத்துரு அதை செய்தான். எப்படி செய்தான்? யாருக்கும் தெரியாது, ரகசியமாய் அவன் செய்தான், ரகசியமாய் அவன் செய்தான், ரகசியமாய் செய்தான். ரகசியமாய் எதை செய்தான்? நல்லா இருந்த சூழ்நிலைகளில் தீங்கையும் அசம்பாவிதங்களையும் நஷ்டங்களையும் குறைவுகளையும் ஏற்படுத்தினான், குறைவுகளையும் ஏற்படுத்தினான். ஹல்லேலூயா. அவனுக்கு அதுதான் தெரியும், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். சத்துருவனுடைய செயல்கள், ரகசியமாய் செய்யப்பட்ட செயல்கள் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு.
ஹல்லேலூயா. எங்களை மாற்றும். எங்கள் பேருக்கு விளைவிக்கப்பட்ட களங்கம், எங்க பேருக்கு ஏற்பட்ட களங்கம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், யாக்கோபே, மனுஷன் உன் பேருக்கு எடுத்திருக்கலாம், ஆனா அந்த பேரை உனக்கு தந்தது நான், அந்த அங்கீகாரத்தை தந்தது நான், அந்த அதிகாரத்தை தந்தது நான். அல்லேலூயா. அதை ஒருவரும் தொட விட மாட்டேனா. ஹல்லேலூயா. இனி யாக்கோபு அல்ல. நீ ஏன் நினைச்சுக்கிடாத, நீ ஏன் நினைச்சுக்கிடாத. நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் தான், நீ இஸ்ரவேல் தான். மூணாவது ஒரு அனுபவத்தை சொன்னேன். அல்லேலூயா. நம்முடைய சொந்த பாவங்கள், சொந்த கீழ்ப்படியாமை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் சொந்த செயல் நிறைய நேரத்தில் என் குடும்பத்துக்கு நஷ்டத்தை கொண்டு வந்துருச்சு ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்துருச்சு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே, என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு முன்னே போகிறவர், எங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கோணலானவைகள், எதிரானவைகள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் நேராக்குகிற கர்த்தர் நீர். நேராக்குகிற கர்த்தர், நேராக்குகிற கர்த்தர், நேராக்குகிற கர்த்தர். உங்க சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவினால் ஏற்பட்டதோ, மனிதர்களால் ஏற்பட்டதோ, சுய புத்தியினால் ஏற்பட்டதோ, எந்த வழியாய் நஷ்டங்களும் குறைவுகளும் வந்திருந்தாலும் ஏசப்பா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் அவைகளை சரி பண்ணும், நீர் அவைகளை நேராக்கும், எல்லா நஷ்டங்களையும் லாபமாய் மாற்றும், எல்லா தோல்விகளையும் அவமானங்களையும் வெற்றிகளாய் மாற்றும். உம்முடைய பிள்ளைகளை தலைநிமிர பண்ணும். அல்லேலூயா. ஜீவ விருட்சங்களாய் சுகித்திருப்பார்களாக, ஆசீர்வாதமாயிருப்பார்களாக, தலை நிமிர்ந்திருப்பார்களாக என்று உம்முடைய ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆன்லைன்ல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கம்மா, ஸ்தோத்திரம்.